ஹாய்! அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். என்னோட பெயர் ஹேமலதா. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இயற்கையோடு இணைவோம் என்ற வகுப்பில் நான் அட்டெண்ட் பண்ணேன். ரொம்ப உதவியாக இருந்துச்சு. உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, பணம், உறவு இது போன்ற நிறைய விஷயங்கள சொல்லிக் கொடுத்தாங்க. மிகப்பெரிய நன்றி. ஜெகதீஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நான் தினமும் காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடிய வேலை என்னென்னா, கடவுளுக்கும் இயற்கைக்கும் முதல்ல நன்றி சொல்வேன். ஐ லவ் யூ, தேங்க் யூ, ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, ஐ எம் வெரி சாரின்னு சொல்லிவிட்டு அந்த நாளை சந்தோஷமாக ஆரம்பிப்பேன். ஆரிய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, வகுப்பில் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எப்பவுமே பதட்டமாகவும் பயத்தோடயே இருப்பேன். நம்ம மனசை எப்பவுமே ஒரு நிலையாக வச்சு நம்ம செயல்படுத்தணும்னா கண்டிப்பாக அது நம்ம சொல்கிறத கேட்கும். நம்மளும் அதுபடி வாழலாம். அதுக்கப்புறம் ஒப்பனை பண்ணுன்ற கிளாஸ்லேயும் நல்லா இருந்துச்சு. நான் பண்ணேன். இயற்கையோடு உணர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். எனக்கு நடந்துச்சு. நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நடக்கும். நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை நான் படிப்பேன். அதை என் பசங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. திருக்குறள்னால் எப்படி, அதில் உள்ள அர்த்தங்கள்லாம் என்னன்றது இவ்வளோ நாள் நான் தெரியாமல் இருந்திருந்தேன். இப்போ நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் ஜெகதீஷ் அண்ணா ஒரு ஒரு வகுப்பில் திருக்குறள் சொல்கிறப்பெல்லாம் அது அப்படியே மனசில் ஆழமாக பதியும் எனக்கு. உணர்வுபூர்வமாக இருக்கும் எனக்கு. அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நேரடியாக இருந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேற என்ன சொல்கிறது? இந்த வகுப்பில் சேர சொல்லி என்னோட நண்பர் தான் சொன்னார். நானும் வகுப்பு அட்டன் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போவும் என்னோட வேலையை முடிச்சுட்டு தனியாக இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். எனக்குள்ள பல கேள்விகளை நானே கேட்டுப்பேன். தயக்கமாகவும் பயமாகவுமே இருக்கும். இந்த வகுப்பு மூலமாக எனக்கு இப்போ நான் அதெல்லாம் இல்லை. நான் தைரியமாக இருக்கேன். எனக்கான நேரத்தை ஒரு நாள் கூட நான் 1 மணி நேரம் கூட நான் பயன்படுத்துனது இல்ல. ஆனா, இந்த வகுப்பு மூலியமா எனக்கான நேரத்த அத நான் பயன்படுத்திக்கிட்டேன். இந்த வகுப்புல முடிஞ்சதும் ஜெகதீசன் அண்ணா அ அவரோட கருத்த சொல்லுவாரு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ ஜெயசேகர் சார் இருக்கார்ல, அவரும் அவரோட வாய்ஸ் ரெக்கார்ட நான் கேட்பேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வகுப்பு எனக்கு ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு. நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன். என்னோட நண்பர்களுக்கும் இத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களையும் இந்த வகுப்புல சேர்த்து விட்டுருக்கேன். கண்டிப்பா சேருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த 30 நாள் வகுப்புல எல்லாரையும் நண்பராகவும், உறவினராகவும் பார்க்குறேன். அ எ எனக்கு எல்லார்கிட்டயும் அன்பாவும், பாசமாவும் இருக்கணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். அப்படியே அப்படியே கண்டிப்பா நடந்துப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஜெகதீஷ் அண்ணா, அம்மா, அப்பா, அவருடைய மனைவி, குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா, இந்த வகுப்ப நடத்தி தந்திருக்காரு அவரு. அவருக்கும் துணையா இருந்தாங்க. அதுக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னும் நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள நம்ம தெரிய வைக்கணும். அதுக்கான முயற்சிய நான் கண்டிப்பா செய்வேன். ஜெகதீஷ் அண்ணா ரொம்ப நன்றி. எனக்கு கூட பிறந்த அண்ணாலாம் யாரும் கிடையாது. நான் என் தங்க மட்டும்தான். உங்களோட எனக்கு கூட பிறந்த அண்ணாவா நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணா. அனைவருக்கும் இனியதொரு நிறைவான காலை வணக்கம்.